சேலம் மாவட்டம் ஓமலூரில் டாஸ்மாக் பாரை அடித்து நொறுக்கி பார் உரிமையாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. டாஸ்மாக் பார் சூறையாடலில் நடந்தது என்ன? டாஸ்மாக் பார் உரிமையாளர்களிடம் தகராறு செய்து தாக்குதலில் ஈடுபடும் பகீர் காட்சிகள்தான் இது. டாஸ்மாக் பாரை சூறையாடி அதன் உரிமையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியது ஏன்? சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காமலாபுரம் கிராமத்தில் அடுத்தடுத்து 3 டாஸ்மாக் கடைகள் உள்ளன. அதன் அருகே முன்னாள் கவுன்சிலர் ராஜா என்பவர் பார் நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று மது அருந்த டாஸ்மாக் கடைக்கு வந்த கும்பல் ஒன்று பாருக்கு சென்று தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. தொழில் நடக்கும் இடத்தில் தொந்தரவு செய்ய வேண்டாம் என ராஜாவின் மகன்கள் போதை கும்பலை கண்டித்துள்ளனர். அப்பொழுது ராஜாவின் மகன்களுக்கும் மதுபோதை கும்பலுக்கும் மோதல் ஏற்பட்டு கைகலப்பானது. அதில் ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற கும்பல் கிரிக்கெட் ஸ்டம்பை எடுத்து வந்து கடையை அடித்து நொறுக்கியதுடன் ராஜா மற்றும் அவரது மகன்களையும் சரமாரியாக தாக்கி காயப்படுத்தினர். பாரின் கண்ணாடியை உடைத்து உள்ளே புகுந்து தாக்கியதில் ஊழியர் ஒருவருக்கு கை கிழிந்து ரத்தம் சொட்டிய நிலையில் நிலை குலைந்து போனார். அப்போது சம்பவத்தை பார்த்து மது பிரியர்கள் பலரும் தலைதெறிக்க ஓடினர். இக்கொடூர சம்பவத்தில் காயமடைந்த ராஜாவும் அவரது மகன்களும் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் தொடர்பாக ஓமலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மது அருந்த டாஸ்மாக் கடைக்கு சென்ற கும்பலில் ஒருவரை அடித்து மண்டையை உடைத்ததால் அதனை தட்டி கேட்க வந்து பாரை அடித்து உடைத்து சேதப்படுத்தியதாக முதற்கட்டமாக தெரிய வந்துள்ளது. தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் மது போதையில் பாரை அடித்து நொறுக்கி சூறையாடிய சம்பவம் ஓமலூரில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.